ஓகே, அடுத்து பாருங்க, நம்ம பார்க்க பாருங்க, சாசருக்கு முன் ஒரு அனாமஸ் எனாமிட்டி யார் இருந்தாங்கன்னு கரெக்டா தெரியாதனால அதை ஏஜ் ஆஃப் எனாமிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இவருடைய காலகட்டங்கள்ல தான் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோஸ் ஸ்டைல், இவருடைய காலகட்டங்கள்ல தான் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோஸ் ஸ்டைல். இது வந்து நம்ம ஏத்துக்கொள்ள ஒரு விஷயம். இந்த ப்ரோஸ் ஸ்டைல் வந்து ரொம்ப டிஃபரெண்டான ஒரு விஷயமா நிறைய பேத்துக்கு இருந்திருக்கு. சரி, டன். அதுக்கு அடுத்து பாருங்க, இவங்க காலத்துல இருந்தக்கூடிய ட்ரெஸ், மேனர் அனைத்துமே சொல்லப்பட்டது. இது வந்து ஃப்ரேம் நெரேட்டிவ் ஆஃப் சொசைட்டி என்று சொல்கிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னா பொயட்ரியை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம். கேண்டிபிரியல் டெய்ல்ஸ் என்பது பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் நெரேட்டிவ் என்று சொல்லுவாங்க. ஃப்ரேம் நெரேட்டிவ் ஆஃப் சொசைட்டி. அதுல இருக்கக்கூடிய வேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போயம், அதுல உள்ள பொயட்டிக் லைன்ல நெரேஷன் இன் வேர்ஸ், அவ்வளவுதான். இவருடைய கிரிட்டிக் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் லோவெல். இவருடைய கிரிட்டிக் யாருன்னா லோவெல். இஸ் கால்ட் அஸ் ஸ்டோரி டெல்லர், இஸ் கால்ட் அஸ் கிரேட் நெரேட்டர். இது எல்லாமே சாசர் தான். ஓகேங்களா, ரைட், ஓகே. அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாசருக்காக என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்டாச்சுவே வச்சிருக்காங்க. அந்த ஸ்டாச்சு எங்க வச்சிருக்காங்க? Can anybody just help me? Kent sir. சொல்லுங்க. Kent England. Kent England sir. ஓகே, இஸ் ஆக்சுவலி கெட் இன் கென்ட். எங்க வச்சிருக்காங்க? கென்ட், இங்கிலாந்து. சரி, ஓகே. அதுக்கடுத்து பாருங்க, இவர் வந்து 1360 பாத்தீங்கன்னா இங்கிலீஷ 4 டைலாக்கா பிரிக்கிறாங்க. அதுல ஒரு டைலாக் தான் ஈஸ்ட் மிட்லாண்ட் டைலாக். இந்த ஈஸ்ட் மிட்லாண்ட் டைலாக் தான் சாசர் வந்து பயன்படுத்துறாரு. சரி, அடுத்து சர்ச். சர்ச் லீட் ஆர் லெட் டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஒரு இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எதுல இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருடைய காலகட்டங்கள ஆரம்பிக்கப்பட்டது. இவருடைய காலத்துலதான் பொல்யூஷன் ஆரம்பிக்கப்பட்டது. நிறைய காடுகள் அழிக்கப்பட்டது. எல்லாமே இவருடைய காலம் தான். சரி, அதாவது பாத்தீங்கன்னா 100 இயர்ஸ் வார், 100 ஆண்டுகள் போர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்துச்சு. பெரும்பாலும் இந்த இடம் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுன்னா ஸ்காட்லாந்துல இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஃபேமின் இருந்துச்சு, பிளாக் டெத் இருந்துச்சு, டோல் டாக்ஸ் இருந்துச்சு, பிளசன்ட் ரெவல்யூஷன் இருந்துச்சு, பெசன்ஸ் ரெவோல்ட் என்று சொல்லுவார்கள். இது அனைத்துமே இருந்துச்சு. அடுத்து சாசருடைய ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெனரல் ப்ரோலாக். இது எப்பன்னா ஃப்ரேம் டெய்ல் என்று சொல்லுவார்கள். இது ஏப்ரல் மந்த்ல ஆரம்பிக்கப்பட்டது. மொத்தம் 858 லைன் வந்து இதுல இருக்கு. பாத்துங்க. அடுத்து இதுல முக்கியமான வார்த்தைகள் என்ன, புக்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா ஏப்ரல், ஸ்பிரிங் டைம், மிடில் ஏப்ரல், மிடில் ஏப்ரல். இது கேத்தட்ரலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. இந்த மேத்தட்ரலோட பேர் வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் பெக்கெட். He was killed at 1170. ஓகே, இதுல யார் நரேட்டர்னா சாசர் இஸ் த நரேட்டர். சாசர் இஸ் த நரேட்டர். இவர் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா he start the journey or the pilgrimage from South Walk at Tabard Inn. டபார்ட் இன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு. இது எங்க இருக்குன்னா இட் இஸ் இந்த ரிவர் தேம்ஸ். ரிவர் தேம்ஸ், ரிவர் தேம்ஸ்க்கு பக்கத்துல இருக்கு. ஓகே, இதுல மொத்தம் எத்தனை பில்கிரிமேஜ் இருக்காங்க அப்படின்னு கேட்டா 31 பில்கிரிமேஜ் இன்க்ளூடிங் சாசர் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஹாரி பேரி. அவ்வளவுதான். இவங்க எல்லாத்தையும் வந்து ஃபார்ம்லர்ஸ் என்று சொல்லுவார்கள். பிகாஸ் ஆல் த பில்கிரிமேஜ் ஆர் பில்கிரிம்ஸ் கேரிட் பாம் இன் தர் ஹேண்ட்ஸ். ஓலை கையில தூக்கிட்டு போனால இவர் வந்து ஓலையர்கள் என்று இவர்களை சொன்னாங்க. சரி, அடுத்து இதுல இருக்கக்கூடிய கேரக்டர் என்னன்னா நைட். இந்த நைட்டுக்கு 100 பேர் இருக்கு. லார்ட்ஸ் வார், லார்ட்ஸ் வார். இதுல அவர் ரொம்ப ஃபேமஸா பார்க்கக்கூடியது என்னன்னா அவருடைய ட்ரெஸ். இட் வாஸ் மாடஸ்ட், ஒர்த்தி அண்ட் பிரேவ். ஹிஸ் ட்ரெஸ் ஸ்டெயின்ட் வித் ரஸ்ட். அவர் ட்ரெஸ் எப்படி இருந்துச்சுன்னா ரஸ்டால சூழப்பட்டு இருந்தது, டார்க் கலர்ல இருந்துச்சு. he was carrying an armor in his hair. ஆமர் அப்படின்னு சொல்றது வந்து வார் ஃபீல்டுக்கு இருக்கக்கூடியது. வார் ஃபீல்ட் வெப்பன், வார் ஃபீல்ட் வெப்பன். ஓகேங்களா, ரைட். இவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா he has fought 15 battles. 15 battles, 15 போர்களை, பெரிய போர்களை சந்திச்சிருக்காரு. இவர் வந்து குருசைடிஸ்க்காக
சண்டை போட்டு உள்ளார். ஓகே, அது ஸ்கொயர். ஹி இஸ் அ சன் ஆஃப். ஸ்கொயருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து 20 வயசு. இதை கெஸ் பண்றாங்க. ஹி இஸ் அ சன் ஆஃப் த நைட். இஸ் அ சன் ஆஃப் தி நைட். இவர் வந்து நைட்டுடைய சன். ஓகேங்களா, ரைட். எப்பயுமே பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ட்ரெஸ் போட்டு கையில ஃப்ளூட் வச்சிருக்காரு. ஹி ஹேஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ளூட். இவர் வச்சுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய பேர் வந்து ஃப்ளூட். ஃப்ளூட் இன் தி ஹேண்ட். இதுதான் அப்போ வச்சுக்கிறது வந்து ஒரு ஃபேஷன். இதை வந்து என்ன பண்றாரு, இவர் கையில வச்சிருக்காரு. இவர் வந்து லண்டர்ஸ், ஃபேலண்டர்ஸ் அண்ட் நார்தர்ன் பிரான்ஸ்ல எக்ஸ்பெடிஷன், சிவிலரி எக்ஸ்பெடிஷன்ல மேற்கொண்டிருக்காரு. இஸ் ஹம்பிள், கர்டியஸ் அண்ட் மாடஸ்ட். அடுத்து பாத்தீங்கன்னா யோமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் பத்தி இங்க டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த யோமேன் யாருன்னா, கிரீன் ஹோட் அண்ட் கோட் வந்து கிரீன் கலர்ல இருக்கும். இது வந்து என்டிஏல ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஃபாரஸ்டர். அவருடைய ஹேட் எப்படி இருக்குன்னா கோன் ஷேப்ல இருக்கும். அவருடைய ஏரோ எப்படி இருக்குன்னா பீகாக் ஏரோ இருக்கும். இதை வந்து எங்க கேட்டிருக்காங்கன்னா 2007 இருக்கக்கூடிய டிஆர்பில கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ரெண்டுமே யோமேனை பத்தி இது வரைக்கும் 2 முறை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, this is the thing which you want to actually see. Okay, for this we want to see about so many things connected with the bandage. பேண்டேஜ்ல வந்து செயின்ட் கிறிஸ்டபர். ஓகே, ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம், சின்ன பிரேக். I have a small break and just to wait a minute.